தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அதிகப்படியான நன்கொடை வசூலால் பெற்றோர் தவிப்பு. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆர்வம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. புது புது தொழில்நுட்பங்கள், பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள், கல்லூரிகளில் நடத்தப்படும் வளாக நேர்காணல்களில் மாணவ மாணவியருக்கு உயர் சம்பள தொகுப்பு, ஐடி துறையில் அதிக வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த ஆர்வம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களிடம் அதிகளவு காணப்படுகிறது. பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை சென்னை மற்றும் கோவை பகுதிகளில் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை அதிகளவில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு மூலம் சேர்க்கை நடைபெறுகிறது. +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பெற்றோர் பலரும் தங்களது குழந்தைகளை தனியார் பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்க முயன்று வருகின்றனர். அதே நேரம் தனியார் கல்லூரிகளில் அதிகளவு நன்கொடை வசூலிப்பதாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அவர்கள் பேசும்போது, குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு குழந்தைகளின் விருப்பமான பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்க நினைக்கிறோம். கலந்தாய்வில் கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு இடம் கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் தனியார் கல்லூரிகளை நாடுகிறோம். பல்வேறு கல்லூரியிலும் ஆண்டு கல்வி கட்டணம் 1,25,000 தொடங்கி 2,50,000 வரை வசூலிக்கப்படுகிறது. இதர் படிப்புக்கேற்ப மாறுபடும் கல்லூரிகளின் ரேங்கிற்கு ஏற்ப நன்கொடையான வசூலிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளனர். ஒரு மாணவர் தனது விருப்ப பாடத்தை சொல்லி கேட்டால் அதில் கூடுதல் சான்று படிப்பு, AI, சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட இணை படிப்புகள் சொல்லித்தரப்படுவதாக அதிக கட்டணம் கேட்கிறார்கள். கல்லூரி நிலை படிப்பை அவர்கள் சொல்லித்தரும் விதம், எதிர்கால வேலைவாய்ப்பு, கட்டணம் உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டுதான் பொறியியல் படிப்புக்கு சேர்க்கிறோம். ஆனால் பெற்றோரை அச்சுறுத்தும் வகையில் நன்கொடை உள்ளது. முதலாம் ஆண்டில் ஒரு மாணவர் நன்கொடையின் சேர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 3 லட்சம் தொடங்கி அதிகபட்சமாக 10 லட்சம் வரை ஆகிறது. வேலைவாய்ப்புக்கு பல கல்லூரிகளும் உறுதியளிக்கின்றன. மாணவர்கள் பலரும் குறைந்த ஊதியத்தில் வேலைக்கு சேர்வதை பார்க்கிறோம். கல்லூரியில் படித்து வேலை தேர்வானவர்கள் ஆண்டு ஊதியம் 20 லட்சத்தை கடந்தவர்களின் புகைப்படங்களை போட்டு தனியார் கல்லூரிகள் பாதைகளை வைத்து விளம்பரம் செய்யப்படுகிறது. கட்டணம் ஒரு பக்கம் என்றால் விடுதி கட்டணமும் பல மடங்காக இருக்கிறது. ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 80,000 தொடங்கி 1,30,000 வரை வாரியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சில கல்லூரிகளை பார்க்கும்போது வளாகத்துக்குள் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுகிறது. ஆனாலும் கட்டணம் அதிக அளவில் இருக்கிறது என தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேசும்போது, தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நன்கொடை என்ற பெயரில் லட்சக்கணக்கான பணம் பெறுகின்றனர். பல்வேறு கல்லூரிகளில் பெற்றோர்கள் செல்போன்களை கூட கல்லூரிகள் அனுமதிப்பதில்லை. அவர்கள் விசாரிப்பதற்காக இடத்தில் செல்போன்கள், ஸ்மார்ட் வாட்சுகள் என எதுவும் அனுமதிப்பதில்லை என தெரிவித்துள்ளார். நான் பணியில் இருந்தபோது பல கல்லூரிகள் தரமின்றி இருந்ததால் மூடியுள்ளேன். அரசாங்கம் தான் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் நன்கொடை மற்றும் கட்டணங்களை முறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தனியார் கல்லூரிகளின் அறக்கட்டளை நிதி என்ற பெயரில் நன்கொடையாக வாரி குவிக்கின்றன. அரசாங்கத்தின் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நன்கொடை மற்றும் அதிகப்படியான கல்வி கட்டணத்துக்கு கடிவாள முடியும் என தெரிவித்துள்ளனர்.